ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குதுன்னா பள்ளிகொண்டான்ற இடத்துல இருக்குது. இது வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஊர். இப்போ ரீசெண்டாக 15th செப்டம்பர் பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணனோட பொண்ணுக்கு அங்கே கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. கல்யாணம் நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சது. அந்த கல்யாணத்துக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு நான் போனப்போ பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே இருக்க இந்த டெம்பிளும் கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு தோணி இருந்தது. அதனால் இந்த பெருமாள் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். நான் போனப்போ எடுத்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள். அந்த கோயில் முழுக்க நான் வந்து காமிச்சிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், எப்பயுமே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனால் அந்த பெருமாள் கோயிலுக்கு வெளியில் கண்டிப்பாக ஒரு பெரிய தெப்பக்குளம் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த திருக்குளம் தான். இந்த திருக்குளத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வியாசர் புஷ்கரணின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த குளம் கூட பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து இன்டீசெண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த திருக்குளத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த தாமரை பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து டார்க் பிங்காக நல்லா வந்து பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்தது. அதை பார்க்குறப்பவே ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக இந்த தடாகத்தம் இந்த திருக்குளத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த கோயிலில் இருக்க பெருமாள் பார்த்திங்கன்னா சயன கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்தர ரங்கநாத சுவாமின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு பள்ளிகொண்டான்ன்றது தான் பேர். அது வந்து காலப்போக்கில் பள்ளிகொண்டான்னு மாறிடுச்சு. அதாவது சயன கோலத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் அதை வந்து காட்டுற விதமாக இந்த ஊருக்கு பள்ளிகொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் இருந்திருக்கு. அது காலப்போக்கில் மக்கள் வந்து ப்ரொனன்சியேஷன் மாறி மாறி பள்ளிகொண்டான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருக்குளம் கூட பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய குளமாக இருக்குது. இது இன்னும் கூட நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. அந்த தாமரை பூ பார்க்குறப்ப எனக்கு அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. அவ்வளோ டார்க் பிங்க். அதை பார்க்குறப்பவே ரொம்ப எனக்கு வந்து அப்படியே மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ என்னுடைய அண்ணனோட பொண்ணுக்கு கல்யாணம் 15ஆம் தேதி இருந்தது. ஸோ 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கல்யாணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் 14ஆம் தேதி இந்த சாமியை சேவிச்சுக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். காலையில் அந்த நட திறந்த உடனே நான் வந்து போயிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துருந்தாரு சாமி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாளும் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி கூட நான் போயிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா பற்றி அப்பா பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எனக்கு அண்ணி முறை தான் வேணும் போல். ஆனால் அவங்களுக்கு வந்து 74 வயசு ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் பாட்டின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து சரி வா, இன்றைக்கி ஏகாதசி தான், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ 14ஆம் தேதியும் நான் சாமியை சேவிச்சுக்கிட்டேன். 15ஆம் தேதியும் நான் சாமியை சேவிச்சுக்கிட்டேன். ஸோ 14ஆம் தேதி எவ்வளோ காலியாக இருந்த ஒரு கோவில், 15ஆம் தேதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல்யாணம் எல்லாம் எத்தனை கல்யாணம் தெரியுமா, அத்தனை கல்யாணம் நடந்தது. அது எதனாலனா பெரட்டேசி மாதம் வந்து பிறந்துடுச்சு. அதனால் கடைசி அந்த முகூர்த்த நாளில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வந்து ரஷ்ஷாக இருந்தது. இப்போ நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கல்யாண மண்டபத்தில் தான் என்னுடைய அண்ணனோட பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நடந்திருந்தது. அந்த கல்யாண மண்டபம் ஃபார்ச்சுனேட்லி இந்த கோயிலை ஒட்டின மாதிரியே பேக் சைடில் வந்து இருந்தது. அதனால் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ காலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 14ஆம் தேதி காலையிலேயே போயிட்டு நான் சாமியை சேவிச்சுக்கிட்டு வந்துட்டேன். உத்தர ரங்கநாத சுவாமி நல்லா வந்து சயன குளத்தில் எனக்கு நல்லாவே காட்சி கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் அம்பராஜான்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் கீழே தான் இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி கீழே தான் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்த வந்து பள்ளிகொண்டான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் திருவேதி மங்கலம்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெற்றியும் வந்து ஈஸியாக கிடச்சிருக்குது. ஆனாலுமே அவருக்கு கடைசியாக கடவுளோட தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அரும்பாடு பட்டிருக்காரு. ஆனாலும் அவருக்கு வந்து கிடைக்காததால் மன உளைச்சலோடு இருந்த அவருக்கு அசரீரி மூலமாக கூடிய சீக்கிரமாகவே அவருக்கு வந்து கடவுள் காட்சி கொடுப்பாரு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்ம சபையில், அதாவது பிரம்மரோட அந்த கோர்ட்டில், அதாவது வாக்குவாதமெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த அரசவை என்ற மாதிரி பிரம்ம சபான்னு இருந்திருக்கும் போல். அந்த பிரம்ம சபையில் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியரில் யார் வந்து பெரியவங்கன்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்கு. பார்வதி தேவியா, லக்ஷ்மி தேவியா, சரஸ்வதி தேவியா, மலைமகளா, அலைமகளா, கலைமகளான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்கிட்ட வந்து இந்த 3 பேரில் யார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவங்க விவாதம் செஞ்சுருப்பாங்க போல். அதுக்கு பிரம்மர் வந்து கடைசியாக என்ன ரிசல்ட் கொடுத்தாருன்னா, ஸோ எல்லாரை விட பெரியவங்க லக்ஷ்மி தேவி தான் சொல்லிட்டாங்க போல். அதனால் அந்த கோவத்தில் சரஸ்வதி தேவி வந்து கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இது வந்து இப்படி இருக்க, நம்ம ஹிந்துசமில் பார்த்திங்கன்னா படைத்தல் தொழில் செய்கிறவர் வந்து பிரம்மதேவர், காத்தல் தொழில் செய்கிறவர் வந்து விஷ்ணு பகவான், அதுக்கப்புறம் அழித்தல் தொழில் செய்கிறவர் வந்து சிவபெருமான்னு சொல்லி
சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் அந்த படைத்தல் தொழிலை செவ்வனே வந்து அவர் வந்து நிறைவேற்ற நல்லபடியாக வந்து ஜனங்களை இந்த சிருஷ்டியெல்லாம் படைக்கிறதுக்காக அவர் ஒரு யாகம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவுக்கு வராரு. அந்த யாகத்துக்கு நம்மளோட இந்துசமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை புனஸ்கரம் யாகம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தம்பதியாக தான் உட்காந்து செய்யணும். ஸோ தனியாக உட்காந்து செய்யக்கூடாது. அதனால் அந்த யாகத்துக்காக பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் வந்து இந்த சரஸ்வதி தேவி வந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாலும் சரஸ்வதி தேவி வந்து அந்த யாகத்துக்கு நான் வரமாட்டேன், உங்க கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் பிரம்மதேவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனே சாவித்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வரூபத்தை வந்து கல்யாணம் பண்ணி துணைவியாக்கிக்கிட்டு, அந்த சாவித்ரி தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவின்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரம்மருக்கு இந்த வித்யா, அதாவது இந்த சரஸ்வதி தேவியோட ஸ்வரூபமாக தான் அந்த சாவித்திரியும் அந்த காயத்ரியுமே வந்து அந்த யாகத்துக்கு தம்பதியாக உட்காந்து அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது. நான் இல்லாமல் எப்படி இவங்க இந்த யாகத்தை செய்வாங்க, கண்டிப்பாக இந்த யாகத்தை வந்து நம்ம கெடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால் அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு ரொம்பவும் வேகமாக ஒரு 6 ரூபத்தில் வேகவதி என்ற ஒரு நாமம் கொண்டு அந்த யாகத்தை வந்து அழிக்கிறதுக்கு வராங்க. இதை பார்த்த உடனே பிரம்மர் பயந்துட்டு மகாவிஷ்ணு கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அவர் உடனே பார்த்தீங்கன்னா சைன குளத்தில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பள்ளிகொண்டான்ற இடத்துல போய் படுத்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேகவதி அந்த 6 பாலாறு என்ற ரூபத்தில் இப்போ இருக்குது. அந்த காலத்தில் வேகவதி ரூபத்தில் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பள்ளிகொண்ட பெருமாள் வந்து அங்கே இருக்கிறதுனால அவரோட காலை வந்து தொட்டு மறுபடியும் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளோ வந்து அதிகமே ஆகிட்டே தான் இருக்குது. யாகம் வந்து எங்கே கலைஞ்சிட போதும்னு சொல்லிட்டு, இந்த யாகம் எங்கே நடக்குதுன்னா ஆக்சுவலாக காஞ்சிபுரத்தில் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல, அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்டெல்லாம் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட ஃப்ளோ வந்து அதிகமாக அந்த பள்ளிகொண்ட பெருமாள் மறுபடியும் போயிட்டு படுக்கிறாரு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பார்கடல்னு சொல்லப்படுது. அது இந்த காலத்தில் காவிரி பக்கம் என்ற இடம் பக்கத்தில் இருக்குது போல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட தலை பக்கமாக அந்த வேகவதி ஆறு வந்து கடந்து செல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த காஞ்சிபுரமில் தான் யஜ்ஞம் வந்து நடக்குது. காஞ்சிபுரத்தில் ஒரு யஜ்ஞம் செஞ்சால் பல யஜ்ஞம் செஞ்சதுக்கு சமம் வந்து சொல்லப்படுது. அதனால தான் அவங்க காஞ்சிபுரத்தை வந்து சூஸ் பண்ணாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தில் அங்கே பெருமாள் வந்து மறுபடியும் அந்த வேகவதி ஆறை வந்து தடுத்து நிறுத்தி யாகத்தை நல்ல விதமாக வந்து எல்லாரும் செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த யாகத்தோட பலனாக தான் அந்த யாகத்திலிருந்து வரதராஜர் வந்து வெளியில் வராரு. ஸோ கடைசி அந்த காஞ்சிபுரம் கிட்ட வந்து தடுத்த இடம் வந்து திருவேக்கான்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 பிளேசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்ட பெருமாளை தான் பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. கடைசி யக்னம் வந்து நல்லபடியாக பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் அந்த யக்னஸ்வரூபமாக அந்த வரதராஜ பெருமாள் வந்து வெளியில் வராரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரம் கேட்குறாங்க. வரம் வந்து கொடுத்ததுனால அவர் வந்து வரதராஜ பெருமாளை வந்து போற்றப்படுகிறாரு. இதுதான் இந்த ஸ்தல புராணம், இந்த கதைங்க. ஸோ இந்த கதையில் வர ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் அந்த பள்ளிகொண்டா, அந்த பாலாறு ரிவர் தான் அப்போ வந்து வேகவதி ஆறை வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. கடைசியாக இந்த மகாவிஷ்ணுவோட இந்த உதவியினால் இந்த யக்னத்தை பிரம்மரும் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தம்பதியாக வந்து நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரம்மரையும் சரஸ்வதி தேவியும் அவங்க வந்து இணைச்சி வைக்கிறாங்க. அப்போ வந்து சரஸ்வதி தேவி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா மகாவிஷ்ணு, இந்த மாதிரி இந்த சாவித்ரி, இந்த காயத்ரி இவங்க கூட பார்த்தீங்கன்னா உன்னுடைய வித்யாஸ்வரூபம் தான். அதனால் உன்னுடைய ஸ்வரூபத்தை தான் அவர் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி இந்த யக்ஞத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. அதனால் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் மறுபடியும் சேர்ந்து நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மரையும் சரஸ்வதியும் மறுபடியும் சேர்த்து வைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தானே ஆரம்பிக்குது இந்த பள்ளிகொண்டான்ற இடத்துல. அதே போல் அந்த இடத்துல அந்த அம்பராஜான்னு இருந்தார் இல்லையா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாள் இந்த இடத்துல காட்சி கொடுத்து அவர்கிட்ட வந்து அருள் புரிகிறாரு. அந்த ராஜா கேட்டுக்கிட்டபடியாக இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவர் சிலாரூபத்தில் எழுந்தருள்றாரு. அந்த ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் பிரம்மரையும் சரஸ்வதியும் சேர்த்து வச்சதுனால இனிமேல் இந்த கோயிலுக்கு வர எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை சுமூகமாக்கி அவங்கள சேர்த்து வைக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க யாராவது வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணை வந்து அமைச்சு கொடுக்கணும், கல்யாணம் வந்து நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு அருள் புரியுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதுனால இந்த பள்ளிகொண்டான்ற இடத்துல இந்த உத்தர ரங்கநாத சுவாமியை பார்த்துட்டு போகிற எல்லாருக்கும் கூடிய சீக்கிரத்தில் வந்து கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருந்தால் அவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனாலவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கோயிலில் கல்யாணம் நடந்திருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி 1960s 1970s பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகொண்டா பெருமாள் கோயிலில் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட என்னால் வந்து பார்க்க முடியுது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னுடைய பெரியம்மா வீட்டில் வந்து திருச்சானூர் என்ற இடத்துல வச்சுருக்காங்க. முக்கியமாக என்னுடைய அம்மாவோட அண்ணன்,
அந்த மாமா அத்தைக்கும் இந்த பள்ளிக்கொண்டான்ற இடத்துல தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மாமாவோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கச்சி, அந்த மாமாவோட மச்சினச்சி, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அத்தை மாமாவுக்கும் இந்த இடத்துல தான் கல்யாணம் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்தை இந்த கோயிலில் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. 15ஆம் தேதி முகூர்த்த நாள்ன்றதுனால, கடைசி முகூர்த்த நாள், அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வந்துடும்ன்றதுனால ஏகப்பட்ட கல்யாணம் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய மணமேடையை வந்து உருவாக்கி அந்த மணமேடை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஜோடியாக வந்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வந்து எல்லாரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்கன்னா அதை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் எனக்கு இருக்க தான் செஞ்சது. இந்த பள்ளிக்கொண்டால இருக்க இந்த உத்தர ரங்கநாத சுவாமியை நானும் சேவிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் வந்து ஏதாவது நல்லது நடக்குதான்றது கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ எனக்குன்னு கடவுள் யாரை எழுதி வச்சிருக்காரோ அந்த பர்சனை தான் என் கூட வந்து இணைச்சி வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். அது என்னைக்கு நடக்க போகுதுன்றது தான் டவுட்டாக இருக்குது. அதே போல் ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கோயிலில் இருக்க இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சுல்தான் படையெடுப்பு காரணமாக அந்த சிலையை வந்து மறைச்சி வச்சுருந்ததாகவும், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே சின்னதாக வந்து ஒரு சோட்டா ரங்கநாத சுவாமியை வந்து உருவாக்கின மாதிரியும், அந்த ரங்கநாத சிலை வந்து இப்போயும் அந்த கருவறைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ரைட் சைடு. அதுவுமே பார்த்தீங்கன்னா சோட்டா ரங்கநாதர்னு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக அந்த பேர் எதனால் வந்ததுன்னா, அந்த சுல்தான் படையெடுப்பின் போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ரங்கநாத சுவாமியை வந்து மறைச்சிட்டு இங்கே இருக்க இந்த சின்ன ரங்கநாதர் தான் இந்த கோயிலில் சாமியாக வந்து வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே, ஓஹோ இது சோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேலி பண்ணிட்டு போனதுனால அந்த சோட்டா ரங்கநாதர் வந்து இன்றைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உபகோயில்கள் வந்து இருக்குது. ஸ்ரீராமனுக்கு தனி சன்னதி இருக்குது, அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு தனி சன்னதி இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த சாமியெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. என்னால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த கடவுளெல்லாம் காமிக்காமல், இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான், அதனால் உள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டு நம்ம எடுத்தால் நமக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் அந்த பிரகாரத்தை மட்டும் நான் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரகாரம் எல்லாம் கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதே போல் இந்த கோயிலுக்குள்ளே இருக்க அந்த உத்தர ரங்கநாத சுவாமியை நான் சேவிச்சுக்க போனப்போ அங்கே அந்த சுவாமி இருப்பாங்க இல்லையா, அந்த ஐயர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரதி காமிக்கிறப்ப ஒரு சிலதெல்லாம் சொன்னார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கவங்க வந்துட்டு போனால் அவங்களுக்கு அந்த தோஷம் வந்து விலகிடும்ன்ற மாதிரியும், அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் வந்து சீக்கிரமாக நடக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் அந்த ராகு கேது தோஷம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ண எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி வந்து இருக்கிறதா அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிட்டு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்குது, எனக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அதனால தான் எந்த விஷ்ணு கோயிலும் இல்லாத மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாக பிரதிஷ்டையெல்லாம் செய்யப்பட்டிருக்குதான். அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த நாகர்கள் எல்லாம் கூட நம்ம வணங்கிட்டு அதை சுற்றி வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக அந்த ராகு கேது தோஷம் வந்து விலகிடும் சொல்லிட்டு அந்த ஐயர் வந்து சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா துளசி மாடம். இந்த துளசி மாடத்தை கூட பார்த்தீங்கன்னா 1999 அவங்க வந்து சீரமைப்பு வந்து செஞ்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அந்த கோயில் பிரகாரத்தை எல்லாத்தையும் நான் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள், பழமை வாய்ந்த பெரிய கோவில் தான். கண்டிப்பாக வேலூர் பக்கத்தில் இருக்க எல்லாருமே இந்த கோயிலை விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணாதவங்க எல்லாம் கூட கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த கோயில் 108 திவ்ய தேசத்தில் ஏன் வந்து சேர்க்கலை? ஒருவேளை இந்த கோயில் வந்து சேர்த்துருக்காங்களா, வேறு ஏதாவது பேர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. யாருக்காவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அதே போல் இந்த கோயில் கருவறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில கோயிலை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சர்க்குலராக இருக்கும், அதாவது அந்த யானையோட பின்பாகம் மாதிரி இருக்கும். ஸோ மேலே கூட நீங்கள் பார்க்க முடியுது. கருவறைக்கு மேலே இருக்க அந்த கோபுரம் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சர்க்குலராக வந்து இருக்குது. அதே போல் இந்த கோயிலுக்குள்ளே நிறைய சன்னதி இருக்கிறதா சொன்னேன் இல்லையா. இப்போ நான் காமிச்சது வந்து ஆண்டாளுக்கான தனி சன்னதி. இப்போ நான் காமிக்க போகிறது உத்தர ரங்கநாத சுவாமியோட பாதங்கள். இந்த பாதத்தையும் நம்ம வந்து சேவிச்சுக்கிட்டு நம்ம வந்து திரும்பி வரலாம். இந்த பாதத்து மேலே பார்த்தீங்கன்னா உப்பு சக்கரெல்லாம் வந்து கொட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான இந்த பாதம் எல்லாத்தையுமே நம்ம நிறைய கோயிலை நம்ம பார்க்குறோம். ஈவன் திருவள்ளூர் இந்த வீரராகவ சுவாமி கோயிலில் கூட நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாம் வைணவ தலத்துலையும் என்னால் பார்க்க முடியுது. இந்த கோயிலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபமும் இருக்குது, பல தூண்களும் இருக்குது. அந்த தூண் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. இப்போ நான் காமிக்க போகிறது இந்த கோயிலோட தல வரலாறு. இது வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க.
அதே போல் இந்த கோயிலுக்குள்ளே நான் என்ட்ரி கொடுக்குறப்பவே இந்த கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு ஏதாவது சன்னதி இருக்கா, பிள்ளையாரை ஃபஸ்ட்டு சேவிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறப்ப அங்கே ஒரு தூணில் வந்து ஒருத்தவங்க கும்பிட்டுட்டு போனாங்க. இது என்னடா கும்பிட்டுட்டு போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே வந்து பிள்ளையாரை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக அதை தாண்டி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது. அங்கே வந்து ஃபோட்டோஸ் நாட் அலோட் போட்டிருந்தாங்க. ஸோ வெளியில் பிரகாரத்தில் எதுவும் நான் போடாததுனால நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த வேலை அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா, உனக்கு யாரும் இல்லைன்றதை நான் பார்த்தேன், என் பொண்ணு உங்க கூட வந்து நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும், தோஷமெல்லாம் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜாதகம் பொருத்தம் இல்லைனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ரொம்ப நல்லா பேசி அங்கே கல்யாண வீட்டில் நான் பேசுகிறதெல்லாம் கூட எத்தனையோ பேர் வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பையனுக்கு வந்து பொண்ணு கிடச்சிருச்சு போல், கூடிய சீக்கிரத்தை கல்யாணம் தான் போலன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் மறுநாள் 15ஆம் தேதி என்ன தான் வந்து விதி எனக்கு அப்படி இருக்குதோ தெரியல, அவங்க நாட் மேட்ச்டுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெருமாளோட அனுகிரகம் எனக்கு எப்போ கிடைக்கும், எனக்கு எப்போ நல்ல விதத்தில் கல்யாணம் பண்ணி நானும் வந்து குடும்பம் குழந்தைங்கன்னு வாழ போகிறேன்னு தெரியல. என்னுடைய கஷ்டகாலம் வந்து என்னைக்கு விலக போகுதுன்றது கடவுளுக்கு தான் தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.